தன் தாயால் தான் மரணம் அடையணும். அப்போ நரகாசுரன் இறந்த நாள் தான் இந்த தீபாவளின்னு சொல்லக்கூடியது. இந்த தீபாவளி திருநாளை நாம் கொண்டாடுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கும்போது, அல்லது நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தலையில் நல்லெண்ணெயை, தீபாவளியில் நாம் அந்த கங்கா ஸ்நானம் பண்ணும் பொழுது முன்ஜென்ம பாவங்கள் எல்லாம் நீங்குது. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தீபாவளின்னா ஒரு குதூகலமான ஒரு சூழ்நிலைகள். இந்த தீபாவளியை பற்றி சில வரலாற்று பூர்வமான விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு ஏன் இந்த தீபாவளி கொண்டாடணுங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்ப்போம். அதாவது தீபாவளி, தீப ஒளி அப்படிங்கிறது, இந்த தீப ஒளி அப்படிங்கிற அந்த திருவிழா எப்படி உருவாச்சு அப்படின்னும்போது, பூமாதேவியாகிய அன்னை மகாலட்சுமியினுடைய ரூபமான பூமாதேவிக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் நரகாசுரன். இந்த நரகாசுரன் அசுர வம்சத்தை சேர்ந்தவன். அந்த அசுரனாக இருந்து மகாலட்சுமி, அதாவது பூமாதேவியினுடைய பிள்ளையாக பிறக்கிறாரு. அப்போ எல்லா வரங்களையும் பிரம்மா மூலமாக பெற்று மிகப்பெரிய சக்தியை பெற்று தேவர்களை துன்புறுத்துறது, மக்களை துன்புறுத்துறது, இது மாதிரி நிறைய துன்புறுத்தல்களை செய்யும் பொழுது ஒரு காலகட்டத்தில் இந்த நரகாசுரனை எப்படியாவது அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாருமே. தேவர்கள், அந்த சுற்றில் இருக்கிற அந்த மக்களெல்லாம் இவருடைய அட்டகாசங்களெங்களால் தாங்க முடியலைன்னு சிவன்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ சிவன் இதுக்கு ஒரு தீர்வு, அதாவது பிரம்மா கொடுத்த வரத்தில் தன் தாயால் தான் மரணம் அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் வாங்கியிருக்கிறான். அதனால் இதை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த தாயாக இருக்கக்கூடியவ தான் இவனை நரகாசுரனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த நேரத்தில் கிருஷ்ணன் சத்யபாமாவை திருமணம் செய்து, சத்யபாமாவும் கிருஷ்ணனும் அந்த துவாபர யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நேரம், இந்த நரகாசுரனுடைய தொல்லைகளுக்காக அந்த நேரத்தில் நரகாசுரன் எப்படியே தன் பிள்ளையை எந்த தாயும் கொல்ல மாட்டாங்கிற அந்த தைரியத்தில் தான் அந்த வரமே பிரம்மாட்டம் வாங்கியிருக்கான். அதனால அவனுக்கு தாய் நிச்சயமாக நம்மளை கொல்ல மாட்டாங்கிற அந்த ஒரு மன வலிமை அவன்கிட்ட இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் போர் நடக்குது. அப்போ நிறையா எவ்வளவோ அஸ்திரங்களை எல்லாம் எல்லோரும் தேவர்கள் எல்லாருமே கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் எல்லா அஸ்திரங்களையும் நரகாசுரன் அழிச்சாரான். அப்போ சத்யபாமா, அதாவது கிருஷ்ணனுடைய மனைவியாகிய சத்யபாமா, ருக்மிணின்னு 2 மனைவிகள். அந்த சத்யபாமாவுக்கு சத்யபாமா அந்த நேரத்தில் நீ அம்பு தொடுத்தேன்னா அவன் ஆயுள் முடிஞ்சிரும்னு சொல்லி கிருஷ்ணன் சைகையில் சொல்கிறாரு. அப்போ சொல்லும்போது சத்யபாமா நரகாசுரனை வதம் செய்கிறாங்க. அப்போ நரகாசுரன் இறந்த நாள் தான் இந்த தீபாவளின்னு சொல்லக்கூடியது. அந்த தேவர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த தீபாவளியை அன்றைக்கு உலக மக்களெல்லாம் கொண்டாடுறது அமாவாசைக்கு முதல் நாளாகவும் அமையும், சில நேரங்களில் அமாவாசை அன்னைக்கும் இந்த தீபாவளி அமையும். இதே 15 நாள் கழித்து அந்த முழு பௌர்ணமி அன்னைக்கு தேவர்களெல்லாம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த நரகாசுரன் வதம் செய்ததுக்காக ஒரு விழா கொண்டாடுறாங்க. இதுதான் தீபாவளின்னு சொல்லக்கூடியது. அது அந்த பௌர்ணமி தான் அன்னாபிஷேகம்னு சொல்லக்கூடியது. ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி தான் அன்னாபிஷேகம்னு சொல்லக்கூடியது. அது சிவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி அந்த விழா நடக்கும். அப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த தீபாவளியை ஒரு காலகட்டத்தில் மக்களெல்லாம் கொண்டாட ஆரம்பித்து அது வழக்கமாகவே வந்துடுச்சு. இப்போ எந்த மதத்தையும் சாராததுங்கிற மாதிரி வந்தது. ஏன்னா எல்லா ஜனங்களையும் அப்போ வதம் செய்ததுனால எல்லாருக்குமே பொதுவான இந்த தீபாவளியாக வந்தது. அதனால தான் தீபாவளிங்கிற அந்த திருநாளை உலக மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். அன்றைக்கு எப்படி பட்டாசு வெடித்தாங்களோ அதே போல் இன்றைக்கும் பட்டாசு வெடித்து புத்தாடைகள் அணிஞ்சு இனிப்பு பலகாரங்கள் செஞ்சு எல்லா குடும்பத்தோடு இந்த தீபாவளி கொண்டாடுறோம். இந்த தீபாவளி திருநாளை நாம் கொண்டாடுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கும்போது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத
நம்மளுக்கு வந்து உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு செய்வினைகள், பில்லி சூனியம், கண் திருஷ்டி, கண்ணேறு, இது மாதிரி எதையாவது ஒரு பிரச்சனைகளில் நாம் வந்து இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தீபாவளிக்கு முதல் நாள் அந்த தீபத்தை ஏற்றி நாம் சந்தோஷமாக கொண்டாடிட்டு மறுநாள் காலையில் எல்லோரும் கங்கா ஸ்நானம் பண்ணணும். கங்கா ஸ்நானம்னா எப்படி பண்ணணும்னா, கங்கா தீர்த்தம், கங்கா தீர்த்தத்தையே வச்சிருக்கிறவங்க கங்கா தீர்த்தத்தை பயன்படுத்தலாம். கங்கா தீர்த்தம் இல்லாதவங்க சுத்தமான பயன்படுத்தாத அந்த தண்ணியை எடுத்து, கங்கையே அன்னையே பராசக்தி, இந்த தீர்த்தத்தில் கங்கையாக வந்து நிறைஞ்சு மகிழ்ச்சியோடு இந்த தீர்த்தமாக ஆகிவிடுமா அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை நாம் எடுத்துக்கலாம். அல்லது நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தலையில் நல்லெண்ணெயை ஒரு அளவுக்கு கொஞ்சோண்டு தேய்ச்சிட்டு, அதுக்கப்புறமா நாம் எந்த தண்ணியில் நம்ம குளிக்க போகிறோமோ அந்த தண்ணியை நம்ம கையால் தொட்டு, கங்கா கங்கா இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து 9 முறை கங்கையே இந்த இடத்தில் இந்த புண்ணிய தீர்த்தமாக நீ வந்து அமரணும் அப்படின்னு சொல்லி நாம் குளிக்கிற தண்ணியிலேயே கை வச்சு வேண்டிக்கிட்டு கங்கா தீர்த்தமாக அதை ஆக்கிக்கலாம். கங்கை தீர்த்தமே இருக்கிறவங்க நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில் அதை கொஞ்சம் ஊற்றி அந்த கங்கா ஸ்நானம் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணும்பொழுது முன் ஜென்ம பாவங்கள் எல்லாமே இந்த தீபாவளி திருநாளில் நாம் வந்து அந்த கங்கை ஸ்நானம் செய்யும்போது நமக்கு முழுமையான பாவங்கள் நீங்குது. இதுக்கு எத்தனையோ வரலாறுகள் கங்கை, அதாவது காசி புராணத்தில் வந்து இந்த கங்கையை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த கங்கை எப்படி வந்தால், பகீரதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் வானத்திலிருந்து, அதாவது தேவலோகத்திலிருந்து அந்த கங்கையை கொண்டு வந்ததாக, பகீரதன் தான் அதுக்கு வந்து இதானதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்ரீதர் ஐயவாள்னு சொல்லி திருவிடைமருதூரில் அவர் இருக்கும் பொழுது அவருக்காக கங்கையே வந்து அவர் வீட்டில் இருக்கிற கிணத்துல பொங்கி வந்ததாக சொல்லுது. இது மாதிரி நிறைய கங்காவினுடைய புராணங்கள் நிறையா இருந்தாலும் இந்த கங்கை வந்து ஸ்நானம் செய்யக்கூடிய அந்த காலங்கிறது இந்த நேரம்ங்கிறது நமக்கு வந்து தீபாவளியில் நாம் அந்த கங்கா ஸ்நானம் பண்ணும் பொழுது முன்ஜென்ம பாவங்கள் எல்லாம் நீங்குது. அதனால் இந்த தீபாவளி வரக்கூடிய 20/10/2025 அந்த திங்கட்கிழமை, அதுவும் ரொம்ப சூப்பரான நாள், திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த தீபாவளி திருநாளில் எல்லோரும் கங்கா ஸ்நானம் செஞ்சு மகிழ்ச்சியாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. உங்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களோடு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.